அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி எக்ஸாம் வச்சுட்டா ப்ராபபிலிட்டி தேரியிலேருந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா பேசிக் ப்ராப்ளம் தான். ஸோ இது போல் ப்ராப்ளமும் கண்டிப்பாக கேட்க சான்சஸ் இருக்குது. ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ப்ராப்ளம் என்னன்றதை பார்த்துடலாம். விச் ஆஃப் த ஃபாலோவிங் cannot serve as a probability distribution? ஆப்ஷன் ஏ f of x equal to 1/6 for the values x from 1 to 6 and f of x equal to 1/2 for the value x equal to 1, 2 and f of x equal to 1/3 and x takes the value 1, 2, 3 and f of x equal to 1/4 and x takes the value 1, 2. ஸோ அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா கிவன் ஃபங்க்ஷனில் வந்து எது வந்து ப்ராடக்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனாக இருக்காது அப்படின்றத கேட்டிருக்காங்க. விச் ஆஃப் த ஃபாலோவிங் cannot serve as a probability distribution அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஓகே, ஸோ ரொம்ப ஈஸி ப்ராப்ளம். நீங்கள் வந்து பேசிக் கான்செப்ட் நல்லா தெரிஞ்சிட்டிங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளத்தை வந்து பார்த்தோன்னே தான் ஆன்சர்ன்றதை நம்ம சொல்லிடலாம். ஓகே, ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், பேசிக்காக நிறைய கான்செப்ட் தெரிஞ்சு வச்சுக்கணும். நிறைய டெஸ்ட் கொஷின்ஸ் அட்டன் பண்ணணும். ஸ்டடி மெட்டீரியல் வாங்கி படிங்க, உங்களுக்கு நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது உங்கள்கிட்ட இருக்கிற ஸ்டடி மெட்டீரியலே வந்து ஆழ்ந்து படிங்க. என்கிட்ட தேவையான ஸ்டடி மெட்டீரியல் இருக்குது சார், நத்திங் ராங், அது நல்லா அழகாக புரிஞ்சு படிங்க. ஸோ அது உங்களுக்கு வந்து பெரிய சப்போர்ட்டாக. மேலோட்டமாக படித்து மெகப் பண்ணிடாதீங்க, அது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கை கொடுக்காது. ஓகே, ஸோ இது எப்படி பார்த்தோன்னே சால்வ் பண்ணலாம், ரொம்ப ஈஸி ப்ராப்ளம் தான். இது எங்களுக்கு தெரியும் சார், ஆன்சர் நான் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா கூட ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நீங்கள் அந்தளவுக்கு இது தெளிவாக படிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ தெரியாதவங்க இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்றத பாருங்கள், ரொம்ப முக்கியமானது. கொஞ்சம் ஃபண்டமெண்டல்ஸ் நல்லா ஸ்ட்ராங் ஆகிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து மேத்தமெட்டிக்ஸை வந்து பார்த்தோன்னே சால்வ் பண்ணலாம். செகண்ட்ஸில் சால்வ் பண்ணிட்டு போகலாம். ஒவ்வொரு கொஷினையும் வந்து ஒரு செகண்ட்ஸில் பார்த்தோன்னே இதுக்கு இதான் ஆன்சர்ன்ற மாதிரி சொல்லிட்டு போயிடலாம். ஸோ அந்தளவுக்கு ஸ்கில் நமக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னா அதுக்குள்ளே இருக்கணும், அதுக்குள்ளே நம்ம ஊர்ந்து இருக்கணும். அப்போ தான் வந்து என்ன பண்ண முடியும்னா அந்த சப்ஜெக்ட் வந்து நமக்கு இப்படி தான் நான் இருக்கேன் அப்படின்றது அது எளிமைப்படுத்தும். ஸோ அதை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஆப்ஷன் டி தான். என்ன ரீசன்னா ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் ஒருத்தருக்கு சம் ஆஃப் ப்ராபபிலிட்டி வேல்யூ வந்து 1 வரணும். ஃபார் ஆல் த இன்புட் டேட்டாஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் த ப்ராபபிலிட்டி வேல்யூஸ் வந்து 1 வரணும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா f of x equal to 1/6 கொடுத்துட்டாங்க. இது வந்து ப்ராபபிலிட்டி, இது வந்து அவுட்புட் வேல்யூ. ஓகே, டோட்டல் ப்ராபபிலிட்டி வேல்யூ சம் வந்து 1 வரணும். அண்ட் x takes the value 1, 2, 3, 4, 5, 6. டிஸ்கிரீட் கேஸுக்கு சம்மேஷன் ஆஃப் f of X equal to xi வேல்யூ வந்து 1 வரணும். இது டிஸ்கிரீட் கேஸுக்கு. அதே கண்டினியூஸ் கேஸுக்கு என்னது இன்டெக்ரல் -∞ to +∞ f of x into dx வேல்யூ வந்து 1 வரணும். ஸோ இதான் ஐடியாஸ், கரெக்டுங்களா? இப்போது இது நம்ம வந்து டிஸ்கிரீட் கேஸில் தான் இருக்கோம், இது விட்டுருவோம். பட் சம் ஆஃப் ப்ராபபிலிட்டி வேல்யூ 1 வரணும். எப்போ எத்தனை இன்புட் வேல்யூஸ் பாருங்கள், 1, 2, 3, 4, 5, 6 இன்புட் வேல்யூஸுக்கு கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணிட்டாங்க. அப்போ சம் ஆஃப் ப்ராபபிலிட்டிஸ் கண்டிப்பாக என்ன கிடைக்கும், 1/6 + 1/6 + 1/6 + 1/6 + 1/6 + 1/6 6 டைம்ஸ்க்கு அந்த வேல்யூ ஆட் பண்ணினா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 6/6ன்னு கிடைக்கும். ஆன்சர் 1. அப்போ இது வந்து உங்களுக்கு வந்து ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷனை ஃபாலோ பண்ணுது. 1/2 பாருங்கள், 2 டைம்ஸ்க்கு ஆட் பண்ணுறீங்க. அப்போ 1/2 + 1/2னா ½ + ½ வந்து 1 வரப்போகுது. அப்போ இதுவும் நம்மளுக்கு ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனை ஃபாலோ பண்ணும். இது வருமானு பாருங்கள், 1/3 3 டைம்ஸ்க்கு சம் பண்ணுறோம். ஏன்னா அதனுடைய ப்ராப்பர்ட்டியே என்னது, சம்மேஷன் ஆஃப் f of xi equal to 1 வரணும் ஃபார் ஈச் இன்புட் வேல்யூஸ் ஆஃப் xi. ஓகே, அப்போது இது ப்ராபபிலிட்டி வேல்யூ சம் பண்ணி பாருங்கள், 1/3 + 1/3 + 1/3. அப்போ 3 டைம்ஸ் பண்ணும்போது 3/3ன்னு கிடைக்கும். அப்போ எது மட்டும்தான் வராது, டி மட்டும்தான் வராது. புரியுதுங்களா? அப்போ நம்ம கரெக்டான ஆப்ஷனு டி தான். ஏன் அவங்க என்ன கேட்குறாங்க, cannot serve as a ப்ராடக்ட் டிஸ்ட்ரிபியூஷன், எது வந்து ப்ராடக்ட் டிஸ்ட்ரிபியூஷனாக இருக்காது அப்படின்றத அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் கரெக்டு, மற்றது எல்லாமே இங்கே ட்ரூ. ஸோ ஏபிசி வந்து நம்ம இது ப்ராடக்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனாக இருக்குது, டி மட்டும் இல்லை. அப்போ இல்லைன்றதால நம்ம சூஸ் பண்ண வேண்டிய ஆப்ஷன் வந்து டி தான். ஓகே, ஜஸ்ட்டு இந்த 2 ப்ராப்பர்ட்டி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஃபார் கண்டினியூஸ் டைப்புக்கு வந்து இன்டெக்ரல் -∞ to +∞ f of x dx வந்து 1 வரணும். ஃபார் த டிஸ்கிரீட் கேஸ்க்கு வந்து சம் ஆஃப் ப்ராபபிலிட்டி வேல்யூஸ் ஓகே வித் கரஸ்பாண்டிங் இன்புட்ஸ்க்கு வந்து வேல்யூ என்ன கிடைக்கணும், 1 வரணும். ஸோ இதுதாங்க ஐடியா. இது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாவே ஈஸியாக சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். இது எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு? ஸோ இதை வந்து நான் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி காட்டணும்னு அவசியம் இல்லை. ஐடியா தெரிஞ்சுட்டா நீங்கள் பார்த்தோன்னே இதான் ஆன்சர்ன்றது டிக் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ இது போல் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து பேசிக்காகவே கேட்பாங்க. நம்ம வந்து அது பெருசாக கேட்டிருக்காங்க, ரொம்ப டஃப்பாக கேட்டிருக்காங்கன்னு நினைப்போம். அப்படி கிடையாது, எல்லாமே எளிமையான ஐடியாஸ் தான் கேட்பாங்க. இதே டேபிள் வச்சு கேட்பாங்க. டிஸ்கிரீட் கேஸுக்கு டேபிள் கான்செப்டில் போட்டு லாஸ்ட் ரியாபில் கேட்டிருக்காங்க. பட் இது போல் ஃபங்க்ஷன்ஸ் டைப்பில் கொடுத்தாலும் நீங்கள் என்ன பண்ணணும், இது வருமா அப்படின்றது டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு இது ஒன் ஆஃப் த ஐடியா. ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளம் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இது போல் வந்து நீங்கள் ஐடியாஸ் வந்து உள்ளார்ந்து படிக்கணும். ஒரு டெஃபினேஷன் இருக்குன்னா அது எப்படி அப்ளை பண்ணலாம், அதுக்கான எக்ஸாம்பிள் எப்படி க்ரியேட் பண்ணலாம், அது எப்படி வந்து ப்ராப்ளமாக க்ரியேட் பண்ணி கேட்பாங்க, அந்த ஐடியாவுக்கு போயிடணும். ஆல்ரெடி கேட்டிருக்காங்களா அந்த அனாலிசிஸும் இருக்கணும்.
ஸோ அதுக்கு வந்து நீங்கள் உட்காந்து கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் கம்ப்ளீட்டாக அதுக்குன்னு ஸ்டடி பண்ணால் தான் உங்களால் ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ண முடியும், எக்ஸாமை எளிமையாக கிராக் பண்ண முடியும். ஓகே, இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணுங்கள். ஸ்டடி மெட்டீரியல் நிறையா ப்ரொவைட் பண்ணுறோம், ஸ்டடி மெட்டீரியல் வாங்கி படிங்க. இல்லை சார் எனக்கு டெஸ்ட் பேட்ச் மட்டும் போதுன்னா, நத்திங் ராங், என்கிட்ட ஸ்டடி மெட்டீரியல் தேவையானது எல்லாமே இருக்குது சார், ஆனால் பர்ஃபார்மன்ஸ் வந்து கம்மியாக இருக்குன்னா நீங்கள் டெஸ்ட் பேட்ச் தான் அட்டன் பண்ணணும். டெஸ்ட் பேட்ச் டெஸ்ட் கொஷின் சால்வ் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற டெஸ்ட் கொஷின்லாம் சொல்யூஷன் சார் அப்படின்னா கீ மட்டும் தான் எங்களால் ப்ரொவைட் பண்ண முடியும். ஏன்னா ஒரு டெஸ்ட்டுக்கு வந்து 100 கொஷின் 150 கொஷின் 70 கொஷின் 80 கொஷின்ஸ் கிட்ட போடுவோம். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ண முடியும், அதுக்கு வந்து எல்லாத்துக்கும் டீட்டெயில் கொடுக்க முடியாது. பட் அதுக்கான ஸ்டடி மெட்டீரியல் உங்கள்கிட்ட இருக்கணும். அதை வச்சுட்டு நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஆல்ரெடி இருக்குது, எனக்கு டெஸ்ட் பேட்ச் போதுன்னா நீங்கள் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுங்கள். இல்லை சார் ஸ்டடி மெட்டீரியல் டெஸ்ட் பேட்ச் இந்த காம்போவில் கொடுப்பீங்க அப்படின்னா அதுவும் இருக்குது. இண்டிவிஜுவல்ஸ் யூனிட்ஸ் மட்டும் வாங்கிக்கலாம்னா அதுக்கான காஸ்ட் ப்ரைஸும் இருக்குது, நீங்கள் அதை பே பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே, எக்ஸாம் வந்து கண்டிப்பாக சீக்கிரம் அப்டேட் வந்துடும். அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணாமல் எக்ஸாம்ஸ்க்கு படிங்க, படிச்சுக்கிட்டே இருங்க. அதுதான் உங்களுக்கு வந்து இப்போ ஜாப் போகணும் அப்படின்னு ஒரு தாட் வந்துட்டாவே, கவர்மெண்ட் ஜாப் வாங்கணும், போஸ்டிங் வாங்கணும், நான் இந்த வாட்டி போஸ்டிங் அடிச்சுட்டு உள்ளே போகணும் அப்படின்னாவே நீங்கள் படிச்சுக்கிட்டே இருக்கணும். நீங்கள் சும்மா ஒரு டைம் எடுத்து படிக்கிறது, இந்த டைமுக்கு படிக்கிறதுலாம் இருக்கவே கூடாது. ஸோ படிச்சுட்டே இருந்தீங்கன்னா எல்லா டைம்லேயும் உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடச்சிக்கிட்டே இருக்கும். நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணி போயிட்டே இருக்கலாம். ஓகே, தேங்க்யூ.